POCO அவங்களோட M சீரிஸில் இப்போ புதுசாக M8 Power அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெட்மி ஃபோன்ஸில் என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6.83 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இன்னுமே HD ப்ளஸ் LCD தான் கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப நல்ல டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும், டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 240Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கிடைக்கும். அண்ட் பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளே மூலமாக நீங்கள் 1800 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். ஸோ டைரக்ட் சன்லைட்டாக இருந்தாலும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். HDR கண்டென்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மீடியா கன்சம்ஷனுக்காக இங்கே DCI P3 கலர் கேமரா சப்போர்ட் இருக்குது. TUVயோட ஐ ப்ரொடெக்ஷன் சர்டிஃபிகேஷனும் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு வெட் டச் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக எங்கள் கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே ஒரு AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட்டும் இருக்குது. ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு நல்ல டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே Qualcomm Snapdragonோட 4 Gen 4 சிப் செட்டிங்கை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிப் செட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா MediaTek Dimensity 6300 எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அதை விட கொஞ்சம் பெட்டராகவோ இல்லை அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GB வரைக்கும் RAM ஆப்ஷனும், இது LPDDR4X RAM. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 128GBக்கான UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா இது அபவ் என்ட்ரி லெவல் ப்ராசஸர். நீங்கள் ரெகுலர் யூசேஜுக்கோ இல்லை கேஷுவல் யூசேஜுக்கு டெய்லி டே டு டே யூசேஜுக்கு எந்த வித ப்ராப்ளம் வராது. கொஞ்சம் இன்டென்ஸாக போகணும் அப்படின்னா மட்டும்தான் இதில் லேகிங் தெரியும் உங்களுக்கு. இன்டென்ஸாக யூஸ் பண்ணுறவங்க இந்த ப்ராசஸர் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கேமிங் மீடியம் கிராஃபிக்ஸில் உங்களால் ஈஸியாக ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8, செகண்டரி சென்சர் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான கேமரா செட்டப் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 8000 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அண்ட் 22.5 வாட்ஸ்க்கான ஒயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷனல் அந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, டியூவல் பேண்ட் வைஃபை இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஷவுமியோட ஓன் யூஐயான HyperOS வெர்ஷன் 3 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. போக்கோங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 6GB RAM 128GB வேரியன்ட் உங்களுக்கு 24,999க்கும் அண்ட் 8GB RAM 128GB வேரியன்ட் உங்களுக்கு 27,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃபெக்டிவ் கார்டு ஆஃபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees வரைக்கும் கூப்பன் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸ்க்கும். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் உங்களுக்கு 2000 rupees இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 21,999னும் அண்ட் டாப் வேரியன்ட் உங்களுக்கு 24,999க்கு உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் RAM காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல பேட்டரி, நல்ல டிஸ்பிளே, ஓரளவுக்கு பெட்டரான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாராளமாக இந்த ஃபோனை இந்த ப்ரைஸில் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா August 7th ஃப்ளிப்கார்ட் மூலமாக இந்த ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிற உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.